தசகம் 81. காளிந்தி முதலியவர்களை மணத்தலும் பாரிஜாத மரத்தை கவர்தலும். விபுவே, நீ மிகுந்த அன்பும் அழகும் கொண்ட சத்யபாமாவை எப்பொழுதும் இன்புற செய்தாய். பிறகு அவளோடு திரௌபதியின் திருமணத்திற்கு சென்றாய். பாண்டவர்களின் விருப்பத்திற்கிணங்கி மேலும் சில நாட்கள் அஸ்தினாபுரத்தில் தங்கியிருந்தாய். பின் இந்திரபிரஸ்தம் என்ற நகரையும் பாண்டவர்களுக்காக நிர்மாணித்துவிட்டு திரும்பி வந்தாய். துரியோதனன் மணக்க விரும்பிய அழகு வாய்ந்த உன் தங்கை சுபத்ரையை உன் சொற்படி அர்ஜுனன் கபட சந்நியாசி வேடம் தரித்து கவர்ந்து சென்றான். அதனால் சினமடைந்த பலதேவரை நீ சமாதானப்படுத்தினாய். பிறகு அர்ஜுனனின் விருப்பத்திற்கிணங்கி பலராமனோடு சத்யபாமேஸ்வ சமேதராக இந்திரபிரசத்திற்கு சென்றாய். தேவனே, நீ இந்திரபிரசத்தத்தில் அர்ஜுனனோடு மகிழ்ச்சியாக வனத்தில் சுற்றித் திரிந்த சமயத்தில் காண்டவனத்தை அக்னிக்கு அளித்து மகிழ்வித்தாய். யமுனையின் கரையில் உன்னை குறித்து தவம் செய்து கொண்டிருந்த காளிந்தி என்பவளை கண்டு அவளை ஏற்றுக்கொண்டு துவாரகைக்கு திரும்பி வந்தாய். உன் அத்தை மகளும் அவந்தி நாட்டு வேந்தனின் மகளுமான மித்திர விந்தை உன்னிடம் பிரேமை கொண்டிருந்தாலும் தன் உடன் பிறந்தவர்களான விந்தன் அணுவிந்தன் ஆகிய இருவர்களுக்கும் அஞ்சி தன் ஆசையை சொல்ல முடியாமல் தவித்தாள். அதை அறிந்த நீ வேந்தர்கள் பலரும் வீற்றிருந்த சபையிலிருந்து அவளை கவர்ந்து சென்றாய். தேவனே, வரதனே, பின் ஒரு நாள் நீ அயோத்திக்கு சென்று ஒரே சமயத்தில் 7 உருவங்களை எடுத்துக்கொண்டு 7 காளைகளையும் ஒரு நொடியில் கட்டுப்படுத்தி அயோத்தி அரசனான நக்னஜித்துவின் மகனான சக்தி என்பவளை 6வது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார். சந்தர்த்தனன் முதலியவர்கள் தங்கள் உடன் பிறந்தவளான பத்திரை என்பவளை உனக்கு கொடுத்தார்கள். அவளும் உனக்கு அத்தை மகளே ஆவாள். மத்திர மன்னன் தன் பெண்ணாகிய லக்ஷ்மணையை திருமணம் செய்து கொள்ள விரும்புபவருக்கு ஒரு நிபந்தனை விதித்தான். அதாவது, உயரத்தில் சுழன்று கொண்டிருந்த மீன் உருவ இலக்கு ஒன்றின் பிம்பத்தை தரையில் தேங்கி நிற்கும் நீரில் கண்டு அம்பெய்து அதை வீழ்த்த வேண்டும். அர்ஜுனனாலும் அவ்வாறு செய்ய இயலவில்லை. நீ அதை அறுத்து நிபந்தனையை நிறைவேற்றி லக்ஷ்மணையை மணந்து கொண்டாய். இவ்வாறு 8 மனைவிகளை பெற்றாய். இதற்கிடையில் நரகன் என்ற அசுரனின் கொடிய செயல்களை இந்திரன் வாயிலாக கேட்டறிந்தாய். நீ நினைத்த மாத்திரத்தில் அங்கு வந்து சேர்ந்த பட்சிராஜனாகிய கருடனின் மீது ஏறிக்கொண்டு மடியில் சத்யபாமாவையும் உட்கார வைத்து கொண்டு பூஞ்செயலிக்கு செல்வது போல் உல்லாசமாக பகைவனின் இருப்பிடத்திற்கு சென்றாய். அந்த இடத்தை அடைந்தவுடனே கோட்டைகளை உடைத்து பிளக்கப்பட்ட படைகளின் இரத்தப் பெருக்கால் பிராக்ஜோதிஷபுரம் என்ற நகரத்தை சோனிதபுரமாக, அதாவது இரத்தம் வழியும் இடமாக செய்தார். 5 தலைகளை கொண்ட முரண் என்ற அசுரன் கடல் நீரின் நடுவினின்றின் வெளி கிளம்பிய உன்னை எதிர்த்து வந்தான். நீ சக்கராயுதத்தால் விரைவாக அவனுடைய தலையை அறுத்தாய். பின் போரை வளர்க்க விரும்பிய நரகன் என்ற அசுரன் 4 தந்தங்களை கொண்ட சிறந்த யானை படையுடன் உற்சாகமாக போர் புரிய வந்தான். நீ மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருந்த போரை நிறுத்த எண்ணம் கொண்டு சக்கராயுதத்தால் அந்த அசுரனை வெட்டினாய். பிறகு உன் கரம் பட்டதால் அந்த நரகன் நரகத்தை கடந்து மோட்சத்தை அடைந்தான். அப்போது நிலமகள் உன்னை துதித்ததால் நீ நரகாசுரனின் மகனான பகதத்தனுக்கு நாட்டை ஒப்படைத்துவிட்டு ஒரே ஒரு யானையை மட்டும் அங்கு விட்டுவிட்டு மற்ற யானைகளையும் செல்வ குவியலையும் கொடிய நரகாசுரனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் உன்னிடத்திலேயே மனதை செலுத்தியவர்களுமான 10,000 பெண்களையும் உன் நகருக்கு அனுப்பினாய். தேவ பெண்களுக்கும் நாணத்தை ஊட்டும் அளவு அழகு படைத்த உன் அன்புக்குரிய சத்யபாமையோடு நரகாசுரனால் அதிதியிடமிருந்து கவர்ந்து வைத்திருந்த குண்டலத்தை மீண்டும் அவளுக்கே கொடுப்பதற்காக விண்ணுலகிற்கு சென்றாய். அங்கே இந்திரன் முதலியவர்கள் உன்னை வரவேற்று வழிபட்டார்கள். திரும்பி வரும்போது சத்யபாமாவின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக
கற்பக விருட்சத்தை அங்கிருந்து கவர்ந்து வருகையில் கோபம் கொண்டு எதிர்த்த இந்திரனை ஜெயித்து துவாரகைக்கு வந்தாய். செல்வ செருக்கால் ஏற்படும் அழிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை உலகிற்கு விளக்குவதற்காகவே இப்படி செய்தாய் அல்லவா? குருவாயூரின் தலைவனே, நீ கற்பக மரத்தை சத்யபாமையினுடைய வீட்டின் புறக்கடையில் நட்டாய். பின் 16,000 பெண்களை திருமணம் செய்து கொண்டாய். பல திருமேனிகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தியின் வீட்டிலும் பல வகையான லீலைகளால் அவர்களை மகிழ்வித்தார். இவ்வாறு தனித்தனியே இல்லறத்தை நல்லறமாக்கியதை கண்ட நாரதர் வியந்தார் அல்லவா? அனைத்து மனைவியரிடமும் 10 பிள்ளைகளை தோற்றுவித்த நீயே என்னை காக்க வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே.